ஊனமுற்றோர்களுக்கான ஒரு கவிதையை பார்க்கலாம். எல்லாரையும் அழகாய் செதுக்க இறைவா, என்னை ஏன் மட்டும் பாதியில் நிறுத்தினாய்? கண்ணில்லா இருட்டில் நான் தவிக்க நீ விண்ணில் ஒளியாய் இருப்பது ஏனோ? கால்கள் இன்றி நான் முடங்க இது உன் சாபமா இல்லை நரகமா? மற்றவர் பரிதாப பார்வையில் வாழ்வதுதான் நீ எனக்கு கொடுத்த வசதியா? உடல் ஊனம் கொண்டாலும் மனம் உறுதி குறையாது. உன் சவாலை நான் சாதனையாக மாற்றுவேன் பாரு. யோ சாமி, எல்லாத்தையும் சூப்பரா படிச்சு நீ என்னை மட்டும் ஏன் இப்படி அரைகுறையா விட்ட? ஊரு உலகமெல்லாம் ஓடும்போது நான் மட்டும் நான் ஓரமா நிக்கிறேமா? இது ஒரு சாபமா இல்ல நரகமா? கண்ணு காலு கை இல்லாம நான் படுற கஷ்டம் உனக்கு என்ன வேடிக்கையா இருக்கா? ஏன் இப்படி படிச்சேன்னு கேட்கறேன்ல, பதில் சொல்லாம ஏன் மேல ஒழிஞ்சிட்டு இருக்க? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஊனன்றது உடம்பு தான் தவிர உசுறு இல்லை. மற்றவன் போடுற பிச்சை விட நம்ம உழைப்புல வர கஞ்சி தான் பெருசு. ஊனம் ஒரு தடையில என்பா, அது அந்த சாமி நமக்கு வச்ச சவால், அவ்வளவுதான். முழங்கி போனா நரகம், முட்டி மோதி வச்சா இதுதான் சொர்க்கம். யாரையும் நம்பாத, உன்னையும் உன் நம்பிக்கையை மட்டும் நம்பு. குறைய நினைச்சு அழுது போதும் நண்பா. இனி உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும். எத்தா வா, ஓகேவா? இப்படிக்கு ஆம்ப்ரோஸ்.